டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுரேஷ் அகாடமி புக்கில் சந்திப்பிழையில் என்னென்ன பிழை இருக்குது அதான் பார்க்க போகிறோம். பார்ப்போம். இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அப்புறம் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு. அதை பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள். இது 17வது பாயிண்ட். பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிளில் மகளே தா அப்படிங்கிற இதை கொடுத்துருக்காங்க. இந்த மகளே அப்படிங்கிறது மகளே தா அப்படிங்கிறது விழித்தொடரில் வரும். மகளே அப்படின்னு விழிக்கிறாங்க. அதாவது விழித்தொடர்னா ஒருத்தவங்களை அழைக்கிறது. அது இங்கே இருக்க பாருங்கள். முருகா கேள், கண்ணா சொல், கிளியே தா, அந்த மாதிரிலாம் வரும். நண்பா அப்படின்னு கூப்பிட்றது, அழைக்கிறது தான் அப்படி விழின்னு சொல்லுவாங்க. அதில் வர்றது தான் இது. அதை மாற்றி அடிச்சுட்டு இங்கே மாற்றி எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த என்ன புக் 8th புக்கில் டேர்ம் 3ல் மொழித்திறன் பயிற்சியில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள். இனி, தனி, மற்று, மற்ற, மற்றை என்னும் சொற்களின் பின் வல்லொற்று மிகும். இந்த பாயிண்ட் மிஸ் ஆகிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்று, மற்ற, மற்றை இந்த மூணுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எதுவும் கொடுக்கல, ஆனால் எதுக்கும் யூஸ் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது 10th புக்கில் உள்ளது. இது பேஜ் நம்பர் 142. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துங்க. நிலைமொழி உயிரீற்று சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 11th 12thலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வல்லினம் மெய் எடுத்து எழுதுங்க, வல்லினம் நீக்கி எழுதுங்க, அப்படிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேஜ் நம்பர் 107 இருக்குது. 11th ஓல்டு புக்கில். இதே மாதிரி 12th நிறையா இருக்குது. இதில் இந்த இடத்துல 1 இருக்குது, அங்கே 12th நிறையா இருக்குது. அதையுமே பார்த்துக்கோங்க. இது 12th புக்கில் இருக்குது. 155 பேஜ் நம்பர் 155, அப்புறம் 160 இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. பார்த்துக்கோங்க. அப்புறம் 144, அப்புறம் 137. ஓகே, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொஷினும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே சுரேஷ் புக்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ப்ராக்டிஸ் கொஷின்லாம். இவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரில. ஆனால் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் இந்த 11th 12th ஓல்டு புக்கில் இருக்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுவே கூட கொஷினாக கேட்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு சென்டென்ஸாக இருக்கு இல்லையா, அதனால் அதை கொஷினாக கேட்கவும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸும் சரி, இது 2 இடத்துல இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் இதுக்கெல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னா அதை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் புக்கில் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதையே கூட கேட்கலாம்ல, சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் பாருங்கள். அகர ஈற்று எச்சத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா பெயரெச்சம் கூட அகரத்தில் முடியும். அதுக்காக அது வல்லினம் மிகாது, அங்கே வல்லினம் மிகாது. இங்கே அகர ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே புக்கில் உள்ளது தான், ஆனால் அங்கங்கே உள்ளது. ஒரு சில இடத்துல இப்படி மொட்டையை கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. இதை நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா படிங்க எல்லோரும்.